என் பேர் விஷ்ணு. இந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறது ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அது முதல்ல என் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி என்னோடய ஃபோனை வச்சுட்டு அது மூலிமா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேயே வந்து அந்த வீடியோவை வெளியிட்டு என்னை வந்து இப்போ வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்குறாங்க. திரு சந்தோஷ், காயத்ரி, ரகுநாத், தினேஷ், மரியான் அண்ட் பேர் தெரியாத இன்னும் ஒரு ரெண்டு பேர். இது வந்து இவங்களை வந்து நரேஷ் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலிமா தெரியும், மலேசியன் ஃப்ரெண்டு அவர் மூலிமா தெரியும். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் பண்ணி என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ். நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது. அது எந்த எவிடன்ஸ்லையுமே அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் வந்து அப்யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்னை வந்து எடுத்த உடனே வந்து என்னை வந்து உட்கார வச்சு ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் என்னை தாக்கி என்னை வந்து பயங்கரமாக அடித்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்து என்னை வந்து அவங்க என்ன வந்து நினைக்கிறாங்களோ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து முதல்ல அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி முதல்ல வந்து என்னை இந்த மாதிரி என் தங்கச்சியை வந்து நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்கிற அப்படின்னு. தப்பாலாம் நான் பேசினதே கிடையாது. அவங்க தங்கச்சியை வந்து நான் இரண்டாவது முறையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க முன்னாடியும் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன், அவங்க இல்லாமையும் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து மெசேஜ் பண்ணதுலேயுமே வந்து நான் தப்பாக அப்யூசிவாவோ செக்ஷுவலாகவோ இல்லை வந்து ஃபோர்ஸ் பண்ணதாகவோ மொலஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணலை. நான் அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன்னு சொல்கிறேன். அதை வந்து அவங்களுக்கு புரியாத மாதிரி அவங்க வந்து வேறு ஒரு விஷயத்தை வந்து நோக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு திடீர்னு வந்து பின்னாடி இருந்து தாக்கி அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக நிற்க வச்சு என்னை வந்து மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணி கடலில் இறக்கி 2 நாள் வந்து உன்னை வச்சு சித்திரவதை பண்ணுவோம், 2 நாள் வச்சு உன்னை சித்திரவதை பண்ணுவோம், இங்கே வந்து நீ வந்து இங்கேருந்து நீ உயிரோடவே போக முடியாது, உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஃபோனை வந்து என்னை அடித்து என் தலையில் அடித்து வயிற்றில் அடித்து காலில் அடித்து என் ஃபோனை வந்து பாஸ்வேர்டு என்னை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஃபேஸ் ஐடி வந்து காமிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து எப்பப்பெல்லாம் லாக் ஆகுதோ திருப்பி வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து 3 நாள் அவங்க வச்சுருந்தாங்க. 3ஆவது நாள் என் ஒய்ஃப்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தால் நான் ஃபோனை வாங்கினேன். அதுக்கப்புறமும் அந்த ஃபோனில் இருந்த என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டு ரெண்டுமே ஹேக் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஒரு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஆத்தென்டிகேட்டர் ஆப், ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த நம்பரு, என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய இமெயிலெலாம் இருந்தால் கூட அந்த பேக்கப் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்ககிட்ட தான் என் அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்க தான் போட்டது, அவங்க தான் அதுக்கப்புறம் டிலீட் பண்ணவும் செஞ்சது. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணும்போதும் இதை வந்து போடாத, இதை ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணாத, இல்லை எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. முதல்ல அங்கேயே வந்து ரவுடிங்கில் வர வச்சு 1 கோடி ரூபா நீ கொடுக்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும், நீ தான் வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற, உங்கள்கிட்ட காசு இருக்குது, 1 கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்புகிறாங்க. என்கிட்ட காசு கிடையாது, நான் வந்து கடன் வாங்கி கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உயிர் பயத்தில், அவ்வளோ பெரிய உயிர் பயத்தில். ஏன்னா அங்கே வந்து எனக்கு உயிரை தவிர வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரியல. அவங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன். நான் கெஞ்சினேன், அவ்வளோ கெஞ்சினேன். உயிர் பயத்துக்காக நான் அவ்வளோ கெஞ்சினேன். ஏன்னா உயிர் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். உயிர் இருக்கிற வரைக்கும் எது வேணால் பண்ணலாம். அது வந்து அவங்க பண்ணது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு சைக்கோத்தனமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப நேரம் என்னன்னு புரியவே இல்லை. அதுக்குள்ளேயே எனக்கு வந்து அடி வந்து இன்னுமே வந்து இந்த தலையில் எனக்கு வீக்கம் இருக்குது, இன்னுமே இருக்குது. இது எல்லாமே வந்து கமிஷனர் சாரை பார்த்துட்டு நேரில் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சீக்கிரமாகவே ஆக்ஷன் எடுப்பாங்க, நல்லா பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஏப்ரல் 15 வர சொல்லிவிட்டு நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு நான் போனேன். ஒரு 12:30-1 மணிக்கு நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தங்கச்சிட்ட பார்ட்டியில் தான் உங்களுக்கு பழக்கம், அதுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்புறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் உங்களை பார்ட்டி முந்தின வாரம் பார்ட்டியில் தான், பார்ட்டியில் வேணால் அவங்க என்ன பார்ட்டின்னு அவங்க சொல்லவே இல்லை. அந்த நீங்கள் பார்த்தது வந்து அவங்ககிட்ட இருக்க வீடியோ மட்டும்தான். என்கிட்டையும் ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது, அதாவது ஆதாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த வீடியோலாம் இருக்குது. அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு இப்போ தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தெரிய வருது. அது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்க வெளியிட்டதுனால மட்டும் தான் அது தெரியும். அவங்களும் அதை வெளியிட்டு அதுக்கப்புறம் பயந்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டாங்க என் அக்கௌண்ட்லேருந்து. என்னையே பயமுறுத்தி அதை வந்து போட்டுட்டு
சரி இவன் இதுக்கப்புறம் இவன் என்ன பயப்பட போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வச்சுட்டு தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க 2-3 நாளாக. அதனால தான் நான் அப்பயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. அன்றைக்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன். ஆனால் என் உயிருக்கு அது பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அங்கே தப்பிச்சு வந்தது மிகப்பெரிய விஷயம். அவங்ககிட்ட கெஞ்சி தான் வந்தேன். இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கொலை, அதாவது நீ உயிரோடவே இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை, நீ செத்துடணும், நீ இங்கே தான் நீ சாகணும்னு சொல்லிட்டு நான் உன்னை அது நான் கண்டிப்பாக நாங்கள் அதை மேக் ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. இப்போ நான் வந்தோடனே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா என்னோட வீடியோ ஃபோன் அவங்ககிட்ட இருக்குது, எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோ வேறு எடுத்துருக்குறாங்க. அவங்க என்னென்னலாம் அதை பேசி எல்லாமே அவங்க பண்ண சொன்னது தான், நான் அவங்கக்கிட்ட இல்லை பிரதர் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற எதுவுமே அவங்க கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்க கேட்கவும் இல்லை. அடிச்சு மட்டுமே. அதில் ஒரு 3 பேர் பாடி பில்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே ஓரளவுக்கு நார்மலாக ஹைட்டாக இருக்காங்க. என்னால் நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. உயிருக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் நான் அப்படி பேசினேன். 1 கோடி ரூபா கேட்குறாங்க சார். நான் இன்ஃப்ளூயன்சரு, என்னோட 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கும் அவங்கள தெரியும். ஸோ என்னை பற்றி சில சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக. ஸோ இவன்கிட்ட காசு இருக்கு, இவனை அடிச்சு மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இவங்களாம் ட்ராப் பண்ணி அவங்க தங்கச்சியை கூட அவங்க அந்த ரூமில், அதாவது அவங்க பார்ட்டி பண்ணுற ரூமில் தனியாக என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வேற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். அப்போ கூட நான் பேசியிருக்கேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது முந்தின வாரம். ஆனால் அப்போ கூட எதுவுமே கிடையாது. அந்த டைமில் கூட நான் அடுத்த வாரம் தான் நான் மெசேஜ் பண்ணுறேன். அந்த டைமில் கூட அவங்க எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க பண்ணதே எனக்கு எல்லாமே ட்ராப் பண்ணுறது. சரி ஓகே, எல்லாமே ட்ராப் பண்ணுறது தான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது. இவங்க பண்ணது எல்லாமே இவங்க எந்த மாதிரி ஆளுங்க என்ன ஏதுன்னு நான் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.